கடைசி வரை த்ரில்லா போன இந்த ஒரு போட்டியை இந்தியா த்ரில்லா வெற்றி பெற்றாச்சுங்க. போட்டி தோல்விக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கி மனசொடைஞ்சு பேசியிருக்காருங்க. தோல்விக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. தோல்விக்கு பிறகு நியூசிலாந்து கேப்டன் ரொம்பவே கண் கலங்கி பேசியிருக்காருங்க. நம்ம சேனலுக்கு ஆக்டிவ் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்க. கடைசி வரை யார் வெற்றி பெற போகிறா, இந்தியா வெற்றி பெறுமா தோல்வி வருமா அப்படின்ட்டு யாருமே கணிக்காத மாதிரி இந்த ஒரு போட்டி கடைசி வரை போயிருக்குங்க. ஆனால் கடைசியில் இந்தியா த்ரில்லாக வெற்றி பெற்றாச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் இந்தியா தோற்றுருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். க்ரௌடு சுத்தமாக கலையவேலைங்க. ஏன்னா விராட் கோலி இருக்கிற வரையும் க்ரௌடு பார்த்தீங்கன்னா செஞ்சுரி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் மேட்ச் ஒட்டு மொத்தமாக தலைகீழாக மாறி போச்சுங்க. கடைசி ஓவர் வரையும் இந்த ஒரு போட்டி போயிருக்கு. கடைசியில் ஹர்ஷித் ராணா இருக்கா இல்லையா, ஒரு சில ரன்களை சேர்த்து கொடுத்தாரு. அதனால் இந்தியா கடைசி வரையும் போயிட்டு வெற்றி பதிவு பண்ணியாச்சு. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி முதல்ல பவுலிங் போகிறோம் சொன்னாங்க. அதுக்கடுத்து பேட்டிங் கிளம்புறீங்க நியூசிலாந்து டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க. 8 விக்கெட் அளப்புக்கு 50 ஓவர் முடிவில் 300 ரன் எட்டியிருந்தாங்க. இந்திய அணிக்கு 301 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா மற்றும் நம்மளோட சுமன் கில் கிளம்பி இறங்கியிருந்தாங்க. என்னதான் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாண்டுருந்தாலும் 26 ரனுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆனார். அதன் பிறகு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு விராட் கோலி மற்றும் நம்மளோட சுமன் கில் 2 பேரும் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. 56 ரனுக்கு சுமன் கில் ஆட்டம் இழக்க, அதுக்கப்புறம் ஸ்டேசியர் மற்றும் விராட் கோலி 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச்சை கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக மேட்ச் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இங்கே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சு விட்டார் கைல் ஜேமிசன். அப்படி என்ன பண்ணிட்டார்னா, வந்த கைல் ஜேமிசன் முதல் பாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட விராட் கோலி விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறம் அந்த ஓவர்லேயே வந்த ஜடேஜாவும் விக்கெட் எடுக்க இந்தியனுக்கு ப்ரெஷர் அதிகமாக போச்சுங்க. அதன் பிறகு ஸ்டேஸோட விக்கெட்டை தூக்கிட்டாருங்க. தொடர்ந்து 3 விக்கெட் போயிடுச்சு. இந்தியனுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. இந்தியா என்ன பண்ண போகிறாங்க, யார் அடிக்க போகிறா, கேஎல் ராகுல் இருக்கார், ஹர்ஷித் ராணா இருக்கார், என்ன பண்ண போகிறாங்க, இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே தான் ஹர்ஷித் ராணா பவரை காமிச்சாருங்க. நான் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடியை போட்டு 29 ரன்னுங்க, 22 பால் குயிக்காக ஒரு 30 ரன் அடித்து இந்தியாவை கொண்டு வந்துட்டார். அப்பயும் ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஹர்ஷித் ராணா அவுட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் வந்தார். அவருக்கு இன்ஜூரி ஏற்பட்டுருந்துச்சு. இருந்தாலும் அவர் அவரோட ஆட்டத்தை ஆடி கொடுத்தாருங்க. ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணி சிங்கிள் தட்டி கடைசியில் கேஎல் ராகுல் அதிரடியால் இந்த ஒரு போட்டியை வெற்றி வாங்கி கொடுத்துட்டாருங்க. செம்மையாக அதிரடியாக விளையாண்டுருந்தார் கேஎல் ராகுல். பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஆனால் கடைசியில் எப்படி முடிக்கணுமோ முடிச்சு வச்சுட்டாரு. இதனால் இந்தியா முதல் போட்டி அபார வெற்றி. இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே இது குறித்து பேசியிருக்காருங்க. தோல்வி கேப்டன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே எங்களோட ஃபீல்டிங் தான். ஏன்னா தொடக்கத்தில் நாங்கள் நல்லாவே ஃபீல்டிங் பண்ணோம், நல்லாவே தெரியும். ஆனால் கடைசியில் 2 கேட்ச் விட்டுட்டோம். அந்த 2 கேட்சை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த ஒரு போட்டி நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் அப்படி மாதிரி பேசியிருக்காருங்க. அந்த 2 கேட்ச் பார்த்தா இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஆப்டாக கிடச்சிது. ஏன்னா அந்த 2 கேட்சை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்திய அணி தோற்றுருப்பாங்க. தோல்விக்கு அதுவே காரணமாக இருந்திருக்கும். இந்த கேட்சை விட்டதுனால இந்திய அணி இப்போது வெற்றி விட்டாச்சுங்க. ஹர்ஷித் ராணா கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாங்க, வாஷிங்டன் சுந்தர் கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி இந்த ஒரு கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு பிறகு சொல்லியிருக்காருங்க.